விஜய் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜன் இருக்கிறார். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். அடே அப்பா, எவ்வளவு கூட்டம்! மதுரையே கொந்தளிச்சிருச்சாமே, அப்படியே பொங்கிடுச்சான். மதுரை மாநாட்டு திடல்ல மட்டும் இல்ல, மதுரையிலே பெரிய நெருக்கடியா, அவ்வளவு கிரௌடா. என்ன சர்வசாரமா சொல்றீங்க? செங்கல்பட்டை தாண்ட முடியல, தெரியுமில்ல? இது ஓவரு. என்னங்க, தாம்பரம் தாண்டதுக்கு அப்புறம் ரூட் இல்லை சார்ட்டாங்க. மதுரை மாநாட்டுக்கு போறதுக்கு இங்கேயே வண்டி நிக்குது சார் அப்படின்ட்டாங்க. செங்கல்பட்டே கூட்டம் இங்கேயே பிதுங்கிடுச்சு. நான் என்னுடைய கல்லூரி ஆவடியில இருந்து கிளம்புற வர முடியலையே, அங்கெல்லாம் கூட்டம். இல்ல விஜய், உண்மையாவே ஒரு மிகப்பெரிய அளவு கூட்டம் சார். போன மாநாட்டை விட பாத்தீங்களா இல்லையா? மாநாட்டை விஜயனுடைய பேச்சு கடைசி வரைக்கும் அவ்வளவு கூட்டம் எல்லாம் பார்த்தேன். எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? எல்லாம் பார்த்து அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே, எப்படி இருந்துன்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே. நான் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நான் பேசுனேன். நீங்கள் மதுரை மாத்திரம் பிதுங்குச்சிருந்தீங்க, நான் தமிழ்நாடே பிதுங்குச்சின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். என்னவா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ சொல்ல வேண்டியதான, அள்ளி கூட அப்படிதான் சார் நியூஸ்லேயே போட்டாங்க. அவங்க நியூஸ்ல அப்படித்தான் போடுவாங்க. அவரு சரி, அவர் கார்ல வர்றதை காட்டினாங்க. ஒன்றரை வருஷமா விஜய் என்ன திட்டி இருப்பீங்க. இந்த பேச்சுலயாவது கொஞ்சம் மனம் மாறி இருக்கீங்களா? ஏங்க என்ன திட்டினாரு சொல்றீங்க? விஜய் நான் என்ன மாதிரி பாராட்டணும் எவனுமே இருக்க மாட்டான். நீ நல்லா வரணும்பா, எல்லாமே நான் சொல்லி இருக்கிறேன். நீ சூழ்நிலை கைதியா இருக்கிற, அவருக்காக அனுதாபப்பட்ட ஒரே ஆள் நான் தான். உன்னை ஓய்வு பிரிவு பாதுகாப்பு போட்டு உன்னை சுற்றி உளவுத்துறை அதிகாரிகளை வச்சு உன்னை மிரட்டுறாங்க. பார்த்தா கஷ்டமா இருக்குது. நீ எப்படி வாழ்ந்த பையன், பாவம் செல்லம்மா வீட்டில் வாழ்ந்த பையன். ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி உன் கட்சியில் சேர்த்து வச்சு நீ எங்கெல்லாம் பணம் வச்சிருக்கங்கிற தகவலை அமித்ஷாவுக்கு டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை நினைச்சாவே கஷ்டமா இருக்குது. நீ ராப்பகலா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சரி சொல்லுங்க. என்ன சொல்றாரு? கொள்கை எதிரி பாஜக தான். ஆமா, பாஜகவோட கூட்ட வச்சிருக்கணும் கூட கூட்டணி இல்ல. அதாவது அவர் கொடுத்திருக்க அசைன்மெண்ட் அதுதானே. கச்சத்தீவை மிக்க கேட்கிறாரு சார். ஆமாங்க, கச்சத்தீவு தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம். அதாவது இதெல்லாம் வழக்கமா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். கச்சத்தீவு மீட்கிறது இதெல்லாம். கச்சத்தீவு மீட்டு என்ன பண்ண போறீங்க? கச்சத்தீவு இல்லாததுனால இப்ப நம்ம நாடு என்ன ஆகி போச்சு? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த திராவிட இயக்கம், வெங்காய இயக்கம் எல்லாம் அப்புறம் பேசலாம். இப்படி எல்லாம் திராவிட இயக்கம் சோட போனதுனாலதான் விஜய். ஆமா, அதனாலதான் விஜய் மாதிரி விபத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சது. வேற காரணம் அதான் நாங்க கொஞ்சம் சோட போனதுனாலதான் விஜய் மாதிரி விபத்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நடந்துக்கிட்டு. கச்சத்தீவுக்காக இருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் எம்ஜிஆர் டிவி ஆளுங்க, உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லணும். அடிப்படை ஞானமே இல்லாத ஆட்கள். இலங்கை ராமநாதபுரத்தினுடைய ஒரு மாவட்டம், ஒரு ராமநாதபுரத்தினுடைய ஒரு தாலுகா மாதிரி இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? யாழ்ப்பாணமெல்லாம் ராமநாதபுரத்தில் இருந்தது, கச்சத்தீவெல்லாம் ராமநாதபுரத்தில் இருந்தது. கச்சத்தீவை கொடுக்கும்போது ராமநாதபுரம் ராஜாவை கேட்காம இதை மாற்றினாங்க. அன்னைக்கு எதிர்த்து எல்லாருமே பேசினாங்க. அந்த நேரத்தில் எப்படி நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, பேருபாரின்ற ஒரு இடம் வங்காளத்தில், அதை பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க. இதை இலங்கையை கொடுத்துட்டாங்க. வங்காளிகளும் சண்டை போடுறாங்க, நாமளும் சண்டை போடுறோம். ரெண்டு பேர்த்தையும் கேட்காம இந்திரா காந்தி காலத்தில் அதை கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அயல் உறவுல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல, யாரு கொடுத்தாலும் கச்சத்தீவை மீட்கிறதுக்காக திமுக போராடுதுல, அதிமுக போராடுதுல. ரைட், திராவிட இயக்கத்தின் குரல் தானே அது. ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லல. இதுவரையிலும் ஆட்சியில யார் இருந்தது? மிக அதிகமாக தமிழ்நாட்டை ஆண்டது யார்? உங்க கணக்குல சொல்லுங்க. திமுகவா அதிமுகவா? அதிமுக. அப்போ அவங்க என்ன கிழிச்சாங்க? அந்த கச்சத்தீவை ஏன் வாங்கல? தார வார்த்தது நீங்க, நாங்க தார வார்த்தது நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ தான் ஆட்சியில போராடுறாங்கல்ல. என்ன போராடினாங்க? இல்ல, நான் கேட்க வர்றது, ஜெயலலிதா போராடிச்சா, எம்ஜிஆர் போராடினாரா? என்ன பண்ணாரு? இல்ல சார், நான் கேட்க சாமர்த்தியமா ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமில்ல எம்ஜிஆர். அறிவுபூர்வமான ஒரு விஷயம். நான் ஆட்சிக்கு வந்தால் கார்டுகளையும் தபால் கார்டுகளையும் கவர்களையும் விலை குறைப்பேன்னாரு. அப்புறம் தான் சொன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் நீ குறைக்க முடியாதுன்னா. இல்ல சார், கச்சத்தீவை மீட்பேன்னு வாயுல வரவே இல்லையா அவருக்கு? இல்ல, இது டிபேட் இல்ல. ஒரு திராவிட இயக்கத்தின் குரலை விஜய் பிரதிபலித்திருக்கிறார், அவருக்கு போய் சங்கி பட்டம் கட்டுறீங்களா? இல்ல, திராவிட இயக்கத்தின் குரலை சொல்லிதான் ஓட்டு கேட்டாகணும். வர வழி என்ன இருக்குது? அண்ணா பேரை சொல்லிதான் ஓட்டு கேட்டாகணும். பெரியார் பேரை சொல்லிதான் ஓட்டு கேட்டாகணும். பெரியார் உங்களுக்கு மட்டும் சொந்தமா? அதான் உடனே பெரியாரின் பேரன்னு வேற வழி என்ன பண்ண முடியும்? உன் காலில் நிக்க முடியாது. உனக்கு ஞான தந்து நீ யாரும் சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இல்லை. திராவிட இயக்கத்துக்கு தான் விழுந்தாங்க. முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க.
பாஜக. சார் விஜய் யார் அந்நியர் கேளுங்க, இருங்க. முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க பாஜக. அதுல பெரியார் அண்ணாவை பாட்டு காட்டுறாங்க, திட்டுறாங்க. அது வேற விஷயம். முருகனை காப்பாத்துறதுக்கு கூட பெரியார் அண்ணாவும் தேவைப்படுற நாடுங்க இது. அதனால அவங்க பேரை சொல்லாம யாரும் கட்சியும் நடத்த முடியாது, மாநாடு நடத்த முடியாதுங்கிறது இந்த விஜயனுடைய மாநாட்டுக்கு இது உங்களுக்கு பெருமையா இல்லையா அது? அது விஜய் ஆமா, வந்து பெரியார அண்ணாவுக்கு பெரியார் அவங்க திமுகவை சேர்ந்தவங்க. அந்த சொல்லித்தான் அவர் ஓட்டு கேட்கிறாரு. அதுலயே தெரியல அவருக்கு சுயமா கேட்கறதுக்கு தைரியம் இல்ல, ஆளும் இல்ல. அப்ப திமுக தலைவர்கள் பேரை சொல்லிட்டு ஏன் ஓட்டு திமுகவுக்கு கேட்கிறாரு? பெரியார் சொந்தமா? அவர் திக வச்சிருந்தாரு. திகாவுல இருந்தது தான் திமுக. இவர்தான் பிரிச்சுக்கிட்டு தானே அண்ணா வந்தாரு. கொள்கை விரோதி, ஒழித்து கட்டுவேன்னு சொல்ற திமுகவினுடைய தலைவர் அண்ணா. அவரை ஏன் இது பண்றீங்க? அவரை ஏன் பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு வேற வழி இல்ல, பேசுறதுக்கு யோகியதை இல்ல. என்ன நம்பி வாருங்கள்னு அண்ணாவை கொள்கை தலைவர்களாக வைத்துக் கொண்டு, பெரியாரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு இந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் செய்து விட்டன. விஜய் சொல்றதுக்கான அர்த்தம், இவங்க எல்லாம் ஊழல் செய்யறாங்க. நான் ஒரிஜினலா நான் அந்த கொள்கையை கொண்டு போறேன், ஒரிஜினலா உண்மையா இருக்க போறேன், அரசியல்ல நேர்மை இருக்கணும். அதுல ஒரு பாயிண்ட் பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஊழல் செய்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு, குற்றம் சாட்டிட்டாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை ஒரு தடவையா சொன்னா. நேர்மையா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. நேர்மையா இருப்பேன்னு சொன்னார். ஊழலே ஒழிப்பேன் வாயில வர. நேர்மைனா ஊழல ஒழிக்கணும். நேர்மைனா என்னங்க சார்? நேர்மைனாக்க நேர்மையா இருப்பேன். வந்து கையெழுத்து வந்து நேர்மையான கையெழுத்து போடுவேன். இதெல்லாம் திட்டங்களை அறிவிக்கிறத நேர்மையா அறிவிப்பேன். அப்படித்தான் சொல்லி உங்களோட ஊழலே ஒழிப்பேன்னு ஒரு வார்த்தை வாயில வரலையே. சொன்ன கட்சி அங்க நிக்கிற இவங்களெல்லாம் ஒழிப்பேன், அங்க நிக்கிற அத்தனை பேர் கட்சி விட்டு போடுவோம். கமலஹாசன் ஏங்க காலியானாரு? கட்சி பெருசா வரா போறதுக்கு காரணம் என்ன? எடுத்து ராங் டவுன் வச்சார். நான் வந்தால் ஊழலை ஒழிப்பேன்னாரு. ஒரு சேட்டலைட் டிவியில் வந்து கேட்டாங்க, அவன் கட்சியில் சேர்றதே உன்னை வச்சு பொழைக்கலாங்கிறதுக்கு தான் வர்றான், அதையே ஒழிப்பேன்னு சொன்னால் ஏன் வரும் அவன் கட்சிக்கு? நான் தான் நடக்கும். எவ்வளோ சாமர்த்தியமாக அவருக்கு எழுதி கொடுத்த ஆட்களை பாராட்டணும். திமுகவினர் ஊழல் ஒழிப்பேன், நான் ஊழலை ஒழிப்பேன்னு, நான் வந்து ஊழலை ஒழிப்பேன்னு, நான் என் கட்சி வந்தால் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லவே இல்லை. நான் அதை பூரா பார்த்துக்கிட்டு வந்தேன். ஒரு இடத்தில் கூட நாங்கள் ஆட்சியில் ஊழலே இருக்காதுன்னு ஒரு வார்த்தை கூட வரும். ஜாக்கிரதையா இருந்திருக்காரு. அவங்க செய்யற ஊழலை ஒழிப்பேன், நான் செய்வேன் ஊழல் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றது? இன்னைக்கு விஜய் மாநாட்டுல என்ன குறைய கண்டுட்டீங்க? எனக்கு ஒரு குறையுமே இல்லையே. விஜய் மாநாட்டுக்கு அரசாங்கம் நல்ல உதவி பண்ணியிருக்குது. பைப்பில் தண்ணி, போன தடவை வந்து பைப்பு தண்ணி இல்லாமல் மயக்கம் போட்டு அடித்து விழுந்து கீழே கிடந்தது, கழிப்பறைகளுக்கு தண்ணி இல்லாமல் போனது, சாப்பாடு கிடைக்காம போனது, இதையெல்லாம் இந்த தடவை கலைஞ்சிருக்கு. இல்லை அவர் பேசுனதுல என்ன குறைய கண்டுட்டீங்க? பேசுனதுல என்ன குறைய காண்றாரு? திராவிட இயக்க கொள்கைகளை தூக்கி நிறுத்துறாரு, குறைய மதவாதத்தை எதிர்க்கிறாரு, சனாதானத்தை எதிர்க்கிறாரு, RSS எதிர்க்கிறாரு. RSS எதிர்த்து பேசியிருக்காரு. அது அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அதுதானே. அவரு கொடுத்த அவர் என்ன சொல்றாரு? திமுக தான் RSS கள்ள கூட்டணி வச்சிருக்கு, அப்படி சொல்லி பிஜேபியோட கள்ள கூட்டணி. அப்படித்தானே அவருக்கு அசைன்மெண்ட் அதுதானே. எதுக்கு போறீங்க போய் மோடியை பாக்குறீங்க? மோடியை பாக்குறீங்க, திடீர்னு மறுநாள் எந்த ரைடு வந்ததோ அதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுது. மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா இல்ல கட்சி தலைவரா? அவருக்கு அது தெரியுமா? விஜய்க்கு அது தெரியுமா? ஆமா, மோடிங்கிறவர் யாருங்கிறது விஜய்க்கு தெரியுமா? முதல்ல அதை கேளுங்க. மோடினா யாரும் குஜராத்துக்காரர் நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு, ஒரு தன்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர் நினைச்சிட்டு பேசியிருப்பாரு. பிரைம் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் பார்த்து ஆகணும். பேசிக் அரசியல் ஞானம் உள்ளவனுக்கு அது தெரியும். அது கூட இல்லாம ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்ததுக்கு வந்து கதை பேசுறது என்ன இருக்கு? இப்படி எல்லாம் பேசுறதுல இன்னும் லாபம் இருக்கு. பாக்குறது பிரைம் மினிஸ்டர் பார்த்து ஆகணுங்க. எதிர்கட்சியா இருந்தப்ப பலூன் விடுவீங்க, கோ பேக் மோடி. ஆமா, அப்ப ஆளுங்கட்சியா இருந்தா கும்பிடு போடுவீங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது மோடி வந்து எதிர்கட்சியா பாக்கணும். இப்ப சொல்லுங்க, கோ பேக் மோடி. இப்ப வந்து கட்சி சார்பா சொல்லுங்க. சரி, உங்களுக்கு நாங்க விளக்கம் சொல்ல முடியாது. ஏன்னா பேசிக்கா அறகுறையாவது ஞானம் இருந்தா தான் பேசலாம். அதுவே இல்லாத ஒரே பாயிண்ட் கேக்குறேன், ஒரு சின்ன பாயிண்ட் கேக்குறேன், கேட்க விடுங்க. பேசிக்கிட்டே போறதுல நீங்களே பேசிக்கிட்டு போனாக்கா நான் என்னத்துக்கு இங்க தேவையில்லையே. பேச விடணும். எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியா இருக்கவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறத இது அவங்க வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னைக்கு வந்தது வந்து நரேந்திர மோடிங்கிற பாஜக தலைவர் வந்து எதிர்த்து அவங்க நிக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு அரசியல் சட்டத்தின் பிறகு அவருக்கு கீழே வேலை பார்க்குறவர் தான் சீஃப் மினிஸ்டர். இங்க இருக்கிற துக்கடா கவர்னரை நம்ம எதிர்த்து பேச முடியல. ஏன் பேச முடியல? அரசியல் சட்டத்தில் கொடுத்துருக்கிற பாதுகாப்பு அது. கவர்னரை போய் பார்த்தாங்க, காலில் விழுந்துட்டாங்கன்னு பேசுவீங்களா? கவர்னர் கூப்பிட்டா போயாகணும். ஜெயலலிதா ஒரு தடவை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இலவச வேட்டி சேலை கொடுக்கும்போது மக்கள் இறந்து போனாங்க. அப்ப இருந்த கவர்னர் பேரை மறந்துட்டு, யாரோ ஒரு கவர்னர் எங்க போனார் ஜெயலலிதா, ஓடி வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா, ஒரு வரலாறு சொல்லவா?
போன முறை சுதந்திர தினத்துக்கு தேநீர் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. திமுக என்ன தெரியுமா சொல்லுச்சு? திமுக கட்சி பங்கேற்காது. இப்போதும் தான் பங்கேற்க அரசாங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் போய் பங்கேற்கிறாரு. அது அப்ப இதுக்கும் பண்ணிருக்கலாம்ல, பலூனை வந்து நீங்க அரசாங்கத்தின் சார்பில் வரவேறுங்க, திமுக சார்பில் பலூன் விட்டுருக்கலாமே, கோ பேக் முடின்னு. அப்ப பயமா? திமுக அப்படி கொடுக்க முடியாது. ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு அதை பண்ண முடியாது. அரசியல் சட்டத்துக்கு விரோதம். ஆளுங்கட்சியா இருந்து தேர்தல் விருந்த மட்டும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. அதுல ஆளுங்கட்சிக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அதுதான். என்ன சார் நியாயம்? வேற வழி இல்லைங்க. இப்போ வந்து புட்டினை வந்து விஜய் சொன்னது உண்மையாவது பாத்தீங்களா? விஜய் சொன்னது உண்மையாவது பாத்தீங்களா? நான் ஒரு அறிவுகட்ட மாட்டேன். இதுவரையிலும் எனக்கு தெரியாதுங்க. விஜய் சொல்லி தாங்க இந்த மேட்டரே தெரிஞ்சது. விஜய் சொல்றவரு நம்ம எல்லாருமே அறிவுகட்ட முண்டங்களாக, மூளை கட்டவர்களாக, பைத்தியக்காரர்களாக இருந்தோம். இன்னைக்கு மதுரையில் அவர் பேசுனது அப்புறம் தான் எனக்கு விளக்கமே தெரிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்பதான் எனக்கு ஞானமே இல்ல பெரியார் நான் முட்டாளா இருந்தேங்கிறது நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்ல சார், பெரியார் இவ்வளவு பெரிய முட்டாளுங்க. இது கூட எனக்கு தெரியாம போச்சுங்க. விஜய் சொல்லி தாங்க தெரிஞ்சது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அவ்வளவு முட்டாளுங்க. இன்னைக்கு மதுரையில் வந்து ஒரு பேசின அப்புறம் தான் ஞானம் பிறந்திருக்குது. போதுமா? சந்தோஷமா? ஒரு நடிகர் வந்து உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக மத்தவனை பார்த்து முட்டாள்னு கையை காட்டாது. ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பேரன்னு சொல்லி தானே பெருமைப்படுத்திக்கிறாரு. அதை பார்த்து பெருமை அடையல, சந்தேகப்படுறீங்க. மகிழ்ச்சி தான். பெரியாருடைய கொள்கை பரவுதே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி. வேற வழி இல்லை உனக்கு. நீ பெரியாரை பத்தி தான் பேச்சு ஆகணும். நீ பெரிய டான்ஸ் ஆடுற. கொள்கை எதிரி திமுக திமுக உருவாக்குனது தான் பெரியார். பெரியார் கிட்ட இருந்து வந்தவங்க தான் அவங்க. நீ அவரையே நீ தலைவனை ஏத்துக்கிற, அப்ப திமுக தலைவனை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். எம்ஜிஆர் பேசுறது பொய்ன்னு தெரியுது இல்ல. பெரியார் தலைவனை ஏத்துக்கிற அவர் உருவாக்கின கட்சி உனக்கு விரோதியா? யார நீங்க வேணா நம்புங்க சாமி. நான் அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லை. உங்க அளவுக்கு நான் புத்திசாலி இல்லை. அந்த அளவுக்கு நான் புத்திசாலி. அவ்வளவுதான் நான் சொல்றேன். எம்ஜிஆரை தற்பொழுது பேனர்ல போட்டுட்டு வழி இல்ல. அதெல்லாம் காட்டி தான் ஆகணும். நான் எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்தார், அவர் வந்தாரு, அதே மாதிரி நானும் வருவேங்கிறாரு. அவர் எம்ஜிஆர் வரலாறு திரும்புதான். எம்ஜிஆர் தலைவனா அவர் ஏத்துக்கல. அவர் நடிகனா வந்தாருங்கிறது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு திமுகவில் இருந்தாருங்கிறது அவருக்கு தெரியாது. திமுகவுடைய பொருளாளராக இருந்தாருங்கிறது அவருக்கு தெரியாது. தெரியாத அரசியல் ஞான சூன்யம். இதெல்லாம் தெரியாம வந்திருக்காரு அரசியலுக்கு. அதான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. அரசியலுக்கு வந்துட்டப்பா தம்பி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒண்ணு உள்ள தள்ளிவிட்டாங்க. நீ கொஞ்சமாவது தமிழ்நாட்டு அரசியலை படிச்சு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. போன தடவை நீ மாட்டுன ஜாதி தலைவர்கள் படத்தை எல்லாம் வச்சு மாட்டிக்கிட்ட. இந்த தடவை கொஞ்சம் சாமர்த்தியமா பெரியார் அண்ணான்னு வர்றேன். உனக்கு கொடுத்துருக்கிறது இதை என்ன அசைன்மெண்ட்டே என்ன? பாஜகவுக்கு விரோதியா உன்னை காட்டிக்கிட்டு பாஜக எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் நீ வாங்கறதுக்காக நீ இது பண்ற. அதே சமயத்துல அதுல பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுக சார்பாக இருக்கிற ஆட்கள் தான் மிக அதிகமா இருப்பாங்க. அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்காக பெரியார் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் காட்டுற. இப்படிதான் உன்னுடைய அரசியல் நடக்குது. இப்போ நடந்தது வேற வழி இல்லை. எங்க திமுக எதிரின்னு சொன்னாலும் திமுக தலைவர்களை தான் உன் தலைவன் ஏத்துக்கிட்டு இருக்கிற. அப்புறம் என்ன இருக்குது? அண்ணா திமுக பாஜகவுடைய ஒரு பி டீமுங்கிறதுக்கு இதை விட என்ன உதாரணம் தேவை இருக்குது? எம்ஜிஆர் ஏன் காட்டுற? நீ பழனிசாமியோட கூட்டணி வைக்க போறேன்னு அர்த்தம். விமர்சிக்கிறார். அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் தன்னுடைய கட்சி எந்த நிலைமையில போயிருக்குன்னு சொல்லி, அந்த தொண்டர்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும். அதான் பழனிசாமியோட கூட்டணி வைக்க போறாரு. அதுதான் அவர் இதான் இன்டைரக்டா சொல்றாரு. எழுதி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஆக அது பழனிசாமிக்கு வாழ்த்து. ஒரு பெரிய கட்சி தன்னோட கூட்டணி வரும் சார். ஏதாவது ஒரு ஆதாரத்தை வச்சு விஜய் பாஜகவுடன் மறைமுக கூட்டணியில் இருக்கிறாருன்னு சொல்லணும். இதை விட என்னங்க? எதை விட அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு கட்சிக்கு அங்கீகாரம். எலெக்ஷன்லயே நிக்கல, கட்சிக்கு அங்கீகாரம் தேர்தல் ஆணையம். சார் அங்கீகாரம் இல்ல சார், பதிவு செய்யப்பட்ட அரசியல் பதிவு செய்ய உடனே பதிவு. திமுகவுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சுங்க வரத்துக்கு. இன்னைக்கு உள்ள வைகோக்கெல்லாம் கிடைக்கலைங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்ததுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவருக்கு கேட்காமே கொடுக்குறாங்க. கேட்காமே ஓய்பிரிவு பாதுகாப்பு வருது. கேட்காமே எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? 150 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு பச்சையா சொல்றாரு. அவர் வீட்டுல ஏன் ரைடு போகல? அவர் வரி கட்டியிருப்பாரு. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினதுக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி கேஸ் போட்டவர் இதுக்கு வரி கட்டியிருப்பாரா? அதுக்கு பிரச்சனை வந்தது. அதை காட்ட வேண்டியதானே. வரி கட்டியிருக்கேன்னு காட்ட வேண்டியதானே. இவ்வளவு பேசினாருல்ல. 150 கோடி ரூபாய்க்கு நான் வரி கட்டி இருக்கிறேன், நேர்மையாக நடந்து கொண்டு இருக்கேன்னு காட்ட வேண்டியதானே. அடுத்தவனை பார்த்து ஊழல் உண்மையில ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? விஜய் இன்னொன்னு சொல்றாரு. இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேக்குறாங்க. ஓட்டா மாத்தி காட்டுறான், ஆட்சியை பிடிச்சி காட்டுறான்றாரு. அது நியாயமான பேச்சு.
அந்த கூட்டத்தை வந்து ஓட்டா மாத்துறது தான் உன் சாமர்த்தியம். அது செஞ்சுன்னா உனக்கு வாழ்த்துக்கள். ஆனா பாருங்க சார், எவ்வளவு கூட்டம் வருதுல, எவ்வளவு செல்வாக்கு. அதான் நீங்க சொல்லிட்டீங்களா, அத்தனை ஓட்ட மாதிரி கூட்டம் சார். இங்க பாருங்க, நீங்க போட்டோல பாத்தீங்களா இல்லையா? நான் தானே சார், கொடி கம்பம் பொத்துன்னு உழுவுது, ஒரு காரு நொறுக்கி போச்சு. ஏன் அப்படி நொறுக்குச்சு? ஏன் அந்த கொடி கம்பம் உழுந்துச்சு? அந்த கான்ட்ராக்டர் சரியில்லை. தொண்டை ஏற்றி இருந்தான்னா ஒழுங்கா ஏற்றி இருப்பாங்க. காசு கொடுத்து ஒரு ஆளை கொண்டு வந்தீங்க, அவன் கீழே போட்டு உடச்சு போட்டு. அதுக்கு இன்னும் விஜய் வந்தா சார் நட முடியும். அது கான்ட்ராக்டர் தான். அதெல்லாம் வந்து தொண்டைனாக்கா உயிரை கொடுத்து செய்வாங்க. அந்த கட்சிக்கான தொண்டை நான் இருந்ததுன்னா கொடி கம்பம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். அது 100 அடி கொடி கம்பம் சார். ஐயோ, 1000 குழி நோண்டி புதைக்கிறது இல்ல. 1000 அடி இருக்கட்டுங்க. அந்த கொடி கம்பத்தை வைக்கிறதுன்னு வரும்போது தொண்டை நான் இருந்தா அதை வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வைக்க முடியுமோ அவ்வளவு ஜாக்கிரதை. அந்த கொடியேற்றுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. ஒரு மாநாட்டுல அதுக்கு ஒரு பெரிய தலைவரை கூப்பிடுவாங்க. கட்சியில் இருக்கிற உண்மையான தொண்டை ஒருத்தனை கூப்பிடுவாங்க. எங்க நாங்க திமுக திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எங்க இதை சொல்றோம், உங்க இதை எப்படி தெரியாது எனக்கு. இந்த திராவிட நாட்டு வாழ்த்தை வந்து நாகூர் அனிஃபா பாடுவார். அவர் பாடும்போது கொடி ஏற்றுவாங்க. அழைக்கின்றார் அண்ணா அடிமை மிகு திராவிடத்தை உருவாக்கிடான்ற. கங்கையை போல் காவிரி போல் கருத்து வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். அழைக்கின்றார் அண்ணா அருமை மிகு திராவிடத்தை உருவாக்கிடவென்று. அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம், கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றுறதுக்கு அதுக்கு சண்டை நடக்கும். நான் கொடி ஏற்றணும், எனக்கு முக்கியத்துவம் கொடுது. பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த பந்தலுக்கு ஒரு தலைவர் பேர் வைப்பாங்க. இந்த பந்தல், இந்த தலைவர் பெயர் உள்ள பந்தலில் அந்த மேடைக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த ஒரு தலைவர் பேர் வச்சுக்கணும். அந்த மேடையில் மாநாடு நடக்கிறதுன்னு போடுவாங்க. ஏதாவது இருக்குதா? யாரோ ஒருத்தன் வந்தா, 4 பேர் வந்தாங்க, கான்ட்ராக்டர் கொடுத்தாங்க, கொண்டு கீழே போட்டு காரை உடச்சுட்டு திருப்பி மாட்டி விட்டு போயிட்டாரு. ஒரு கட்சி தொண்டை செய்யற வேலையாது. எப்படி அழுதுருப்பான் தெரியுமா கட்சி தொண்டை அந்த கம்பம் உழுந்த போது? என் கட்சி கம்பு உழுந்துருச்சு, இது அவசரமோன்னு சொல்லி தேம்பி அழுதுருப்பான். ஒண்ணுமே காணுமே. உடனே எடுத்தானுங்க, திருப்பி மாட்டிட்டு போயிட்டாங்க. காசுக்கு வேலை பார்க்குறோம். திருப்பி மாட்டில் வேற கம்பத்தில் ஏற்றுனாங்க. அவ்வளோ புரியுது. அதுல இருந்து புரியல. வேற கம்பம் ரெடியா வச்சிருந்துருக்காங்க. இது மாதிரி உழுவும் தெரிஞ்சு. அது எப்படி 100 அடி கம்பம், ஒரு 5-6 கம்பம் எடுத்துட்டு வந்துருப்பாங்க. சின்ன கம்பம் சார், சின்ன கம்பத்துல தான் ஏத்துனாங்க. இதெல்லாம் வந்து கேட்டா உங்களுக்கு சங்கடமா இருக்கிறோம், எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன பொறுத்தவரையிலும் விஜய் முயற்சி பண்றாரு. அவருக்கு நாம வந்து முதல்ல சொல்றது, பாவம் பாஜக பிடியில் பயங்கரமா சிக்கி இருக்கிறீங்க. என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? இந்த மாநாட்டுக்கு பிறகு ஏதாவது கிடைக்குமா பார்க்கலாம். உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா பார்க்கலாம். பழைய கைதியா இருக்கீங்க, என்ன பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை ரொம்ப கேஷுவலா கலாய்க்கிறன்ற பேர் விமர்சி. என்ன ஸ்டாலின் அங்கிள் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் என்ன ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி கலாய்க்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? தன்னை இளமையா காட்டிக்கிறதுக்கு பாக்குறாரு, அவ்வளவுதான். அவருக்கு என்ன வயசாயிடுச்சு? சின்ன வயசுலயே இவருக்கு அங்கிள் கூப்பிடுறதுக்கு என்ன கிளம்பேன்னு நினைச்சுக்காதீங்க. ஸ்டாலின் அங்கிள் கூப்பிடுற அளவுக்கு நான் இளமைன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு அவர் ஆளா இருக்காரு. அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு போட்டுருக்கு, தான் கழுட்டு திட்டி போச்சுன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு போட்டு. அதனால ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி தன்னை, அதாவது இரு கோடுகள் கதை தான். ஒரு சிறிய கோட்டை வந்து பெரிய கோட்டை வந்து சின்னதாக்கணுனாக்க அதுக்கு பக்கத்தில் பெரிய கோட்டை போட்டாக்க அந்த இருக்கிற கோட்டை சின்ன கோட்டை ஆகிடும். அது மாதிரி அவர் அங்கிள்னு கூப்பிடுறது மூலமா தன்னை எங்கன்னு காட்டிக்கிறது பார்த்துருக்காரு. அவ்வளோதான். 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர். அது அந்த காலத்திலிருந்து சொன்னதுங்க, எல்லா தலைவர்களும் சொன்னதுங்க. ஏதாவது புதுசாக சொல்லுங்களேன். நாங்கள்லாம் கேட்டு புளிச்சு போனது. எம்ஜிஆர் தான் சொல்லுவார், நானே எல்லா தொகுதிகளும் நின்றதாக சொல்லி வாக்கு போட வேண்டும் பார். எங்க அண்ணனுக்கு தொகுதியில் வந்து பேசும்போது பணவரத்து பட்டியலில் எம்ஜிஆர் எல்லா கூட்டத்திலும் தான் பேசினார். எத்தனை மீட்டிங் நாங்க எம்ஜிஆர் பேசுறது கேட்டுப்போம், என் அண்ணா பேசுறதுக்கா, கலைஞர் பேசுறது கேட்டுப்போம். ஒவ்வொரு தொகுதியிலும் நானே தான் நிற்கிறேன் என்று நினைத்த வேலை செய்யுங்கள் தான் தலைவர் சொல்லுவான். தான் தலைவனுக்கு. விஜயகாந்த் விட்டதை விஜய் பிடிச்சிருவாரோ? விஜயகாந்த் என்னத்தை விட்டாரு இவர் பிடிக்கிறதுக்கு? அவர் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பை விட்டுட்டாரு. அது மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்சாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன ஆனாருன்னு பாருங்க. இல்ல இப்ப பாருங்களேன், எம்ஜிஆர் தொண்டர்கள், விஜயகாந்த் தொண்டர்கள், விஜய் தொண்டர்கள், இந்த 3 சேர்ந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அது பெரிய ஒரு மாற்று சக்தியா இருக்காதா? இருக்கும். உங்களுக்கு 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். தெரியும் விஜய் ரசிகர்கள் ப்ரூவ் பண்றீங்க. அப்போ அத்தனை தடவை சொல்லி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அரசியலில் வந்து 1+1 2 இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1+1 வந்து 1ஆவே இருக்கலாம். 1+1 வந்து 0வா போகலாம். 1+1 வந்து மைனஸாக கூட போகலாம். பொருந்தா கூட்டணியாக இருந்தால் கதை கந்தலாயிடும். கலைஞரும் இந்திராவும் ஒன்றா சேர்ந்தாங்க எலெக்ஷனில். பொருந்தா கூட்டணி. கலைஞர் காலியானார். என்ன கணக்கு போட்டாங்க?
காங்கிரஸுக்கு இவ்வளவு வாக்குகள், திமுக இவ்வளவு வாக்குகள், தொலைந்தார் எம்ஜிஆர். 1+1 0 ஆச்சு. கூட்டணி யாரோட சேர்றீங்கிறத பொறுத்து இருக்குது. அரசியல் அதே தான், சினிமாவும் அதே தான். விஜய் என்ன சொல்றாரு, இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இவரால கட்சி ஆரம்பிக்க முடியுமா, அவர் ஏமாத்திரவர் வரமாட்டாருன்னு சொன்னீங்க, வந்துட்டேன். அவரால கூட்டம் கூட்ட முடியுமா, நான் இங்க கூட்டிட்டேன். மாநாடு போட முடியுமா, நீங்க போட்டுட்டேன். இப்ப ஆட்சியை பிடிக்க முடியுமான்றீங்க, அதையும் பிடிச்சு காட்டுறேன். சந்தோஷம். ஒன்னு ஸ்டெப்பா நான் வெற்றி மகிழ்ச்சி. அடைஞ்சிட்டேன். 3 மாசம் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. பரவாயில்ல. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா இதுதான் சாதனைன்னு நினைச்சிங்கன்னா செஞ்சுட்டு போங்க. யார் வேணாங்கிற கூட்டம் வந்து நான் கூட்டினா கூட வருங்க. ஓ, நீங்க மாநாடு போட்டா கூட்டம் வரும். என்கிட்ட காசு இல்லை. விஜய் படத்துக்கு காசு கொடுத்தா கூட்டிருக்காரு. நான் 150 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கின ஒரு பில்கேட்ஸுக்கு இணையான பணக்காரர் இருக்கிறாங்களா? அவரை ஒரு படத்துக்கு வாங்கினதை செலவு பண்ணிட்டு தான் இந்த மாநாட்டு கூட்டத்தை சேர்த்து முடிஞ்சு போகுது இல்லை. இதுவரை அவர் யாருக்கும் உதவி பண்ணதாவோ இது பண்ணதாவோ படிக்க வச்சதாவோ எதுவுமே கிடையாது. சம்பாரிச்ச காசை தனக்கு வச்சுக்கிட்டாரு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் போன்ற கார்களில் வந்து உல்லாசமாக போயிட்டு இருந்தாரு. தனி விமானத்தில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாரு. அப்படித்தான் அவருடைய காசெல்லாம் இதாகிட்டு இருந்தது. மக்களுடைய நலத்துக்காக அவர் எந்த செலவும் பண்ணதா தெரியல. சரி, இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? உங்களுக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது, அது மாத்திரம் தெரியும். அரசியல் களத்துல நான் பெருசா எதிர்பார்த்தேன். நான் செங்கல்பட்டுலயே கூட்டம் நின்றுடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அது ஒரு வீடியோ மத்தியானம் பார்த்தேன். அவர் காரில் வர்றாரு, கையாட்டிக்கிட்டே போறாரு. 2 பக்கம் சைக்கிளில் ஒரு பைக்கில் ஒருத்தர் வந்து அப்படியே கையாட்டிக்கிட்டு கிராஸ் பண்ணி போறாரு. காட்டுறாங்க. அவங்க இதில் தான் பார்த்தேன். மதுரை ஒன்று ஸ்தம்பிச்சு போன மாதிரி தெரியல. விக்கிரவாண்டியில் வந்து என்ன காட்டினீங்க? ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் நின்று தடுமாறி கொண்டு இருக்கின்றன. நீங்க அது மாதிரி ஏதாவது காட்டினீங்களா? இங்க ஒண்ணுமே காணுங்க. இவரை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு, அவன் மட்டும் கையாட்டிக்கிட்டே இருக்கிறான், வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. பேச்சு அவன் கவனிச்ச மாதிரியே தெரியல. அதையும் காட்டாங்க. அவர் பாட்டுக்கு ரூட்டு மாட்டு பூட்டுன்னு இருக்காரு, அடுக்குமுடியெல்லாம் பேசுறாரு. இவன் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு ஊயின்னு கையாட்டிக்கிட்டே இருக்கிறான். என்ன பேசுனான்னு பார்க்க ஒரு கடைசியில் எல்லாம் காலியாக இருந்தது இடங்கள். அதையும் காட்டிட்டாங்க. ஒரு லாங் ஷாட் மேலே இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிறாங்க. அதில் நல்லா குருடு போன தடவை விக்கிரவாண்டியில் பண்ண அதே ஷாட்ஸ் அதே மாதிரி காட்டினாங்க. திரு விஜய் மாற்று சக்தியா வந்தா என்ன தப்பு? தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு. மாற்று சக்தி வரணும் தாங்க சொல்றேன். இவரு சரியா இல்லைங்கிறதான் என்னுடைய. என்ன சரியில்லை, என்ன பிரச்சனை? கூட்டத்தை கூட்டிட்டாரு, மாநாடு போடுறாரு, கொள்கையில தெளிவா இருக்காரு, இன்னும் என்ன பிரச்சனைன்றீங்க? அப்ப விட்டுருங்களேன். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் ஏன் எங்க கிட்ட வந்து உயிர் எடுக்கிறீங்க? அதான் சொல்லிட்டீங்களே, எவ்வளவு வந்துட்டு நீங்க தானே சொல்றீங்க முடியாது. கன்வின்ஸ் பண்றீங்க. என்ன கன்வின்ஸே பண்ணாதீங்க. நான் ஒரு விவரம் புரியாதவங்க. என்னையே கன்வின்ஸ் பண்றீங்க. உங்களுக்கு கூட தைரியம் இருக்குல்ல, போய் கோட்டையில போய் உட்காந்துக்க வேண்டியதானே. இல்ல, அவர் மேல பயம் இல்லன்னா அவருக்கு உள்நோக்கம் என்னத்துக்கு பயம்? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இவ்வளவு கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டியது இல்ல சார். இல்ல அவருடைய விமர்சனங்களுக்கு நேரடியா அரசியல் பண்ணி பதில் சொல்லணும். அவர் பிஜேபி ஆளு, RSS ஆளு, பி டீம் அப்படின்னு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்போ பயம் தானே தெரியுது. இருங்க, இப்ப என்ன அவர் என்ன கொள்கை என்ன சொன்னாரு? அவரு என்ன கொள்கை சொன்னாரு? திராவிட பாஜக கொள்கை எதிரி, திமுக. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும்? சிலப்பதிகாரத்திலே அப்படின்னு ஆரம்பிக்கணுமா? உங்களுக்கு எம்ஜிஆர் இதுன்னு வச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணி பேசுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க. சொல்லலாம். நாங்க இல்லன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு நீ பாஜக பி டீம்னா அதுக்கு எதிர்ப்பு அதைத்தான் நம்ம சொல்லணும். நான் பாஜக இல்ல நான் சொல்றேன், நீ பாஜக தாங்க. கச்சத்தீவை மீட் பண்ணு சொல்றாரு, நீங்க பாஜக மீட் அதை அசைன்மெண்ட்ன்றீங்க. பாஜக எது அதை உங்களுக்கு திருப்பி வச்சா ஒத்துக்க மாட்டீங்க. உங்ககிட்ட ஏற்கனவே அந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. யார் அதிகமான நாள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணது? திமுகவா அதிமுகவா? ஏன் அதிமுக வந்து அதிமுக குரலும் அதுதான் சார். அந்த குரலை இப்ப இவரும் எதிரொலிக்கிறாரு. நல்ல விஷயம் தானே சொல்றேன். நல்ல விஷயம் தாங்க. யாரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க அதுல பாஜக கையாளுன்னு? ஏங்க நாங்க வந்து உள்நோக்கம் நமக்கு கற்பிக்கலைங்க. நீ அதை எங்க கேள்வி அதுதான். ஒரு எலெக்ஷன் நிக்கல, ஒரு நிர்வாகிகள் தேர்தல் நடத்தல, ஒரு பொதுக்கூட்டம் போடல. இது கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல 4வது மீட்டிங் போடுறேன். போன கடைசி மீட்டிங்ல என்ன சொன்னேன்? பரந்தூர் இதை வந்து விமான நிலையத்தை கைவிடாவிட்டால் நானே நடைப்பயணமாக வந்து கோட்டையை முற்றுகையிடுவேன்னு சொல்லிட்டு போன ஆடு நீ. இப்போ வந்து மதுரையில் வந்து மீட்டிங் போட்டு உட்காந்துட்டு இருக்க. எதையாவது சொன்னதை செஞ்சிருக்கியா நீ? சொல்லுங்க.
என்ன சொன்ன கடைசி மீட்டிங்கில் நானே தலைமை வகித்து நடைப்பயணமாக வந்து கோட்டையை முற்றுகையிடுவேன்னு சொல்லிட்டு 3 மாதம் ஆச்சு. கரெக்டாக அந்த 90வது நாள் கரெக்டாக வர்றாரு. ஒவ்வொரு டயலாக் மனப்பாடம் ஸ்பீச்சை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 90 நாள் தேவைப்படும். மறுபடியும் அடுத்த அப்படி மீட்டிங்கு வந்து ஒரு 90 நாள் தேவைப்படும். டயலாக்லாம் எழுதி கொடுத்து அதை ரிஹர்சல் பார்த்து மானிட்டர் பார்த்து ஷோவுக்கு வந்து ஷூட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 90 நாள் ஆகும். வெயிட் பண்ணுவோம். 3 மாதம் வெயிட் பண்ணுவோம். அடுத்த மீட்டிங்கில் போவோம். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி சார்.